إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரைவிட மேலாக நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய தீனை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்தோடு அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான கூலி அல்லாஹு தஆலா மறுமையில் தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத் ஆல இம்ரானிலே 164வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி ஸக்கீஹிம் யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த வசனத்துடைய பொருள் என்ன? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன மூமின்களுக்கு அப்படி என்ன அருள் புரிந்திருக்கிறான் என்றால், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலுன் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களிலிருந்தே ஒரு தூதரை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் மூமின்களுக்கு எப்படி அருள் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால், மனித இனத்திலிருந்தே ஒரு தூதரை
உங்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறார். அந்த தூதர் ஜின் இனத்தை சார்ந்தவர் அல்ல. அந்த தூதர் மலக்குமாருடைய இனத்தை சார்ந்தவர் அல்ல, அல்லது மனித படைப்புக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. மனித படைப்புக்கு உட்பட்டவர். நம்மிடமிருந்தே ஒரு தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறார். நம்மை போன்றே பார்க்கக்கூடியவர், நம்மை போன்றே பேசக்கூடியவர், நம்மை போன்றே வாழக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பியிருப்பது அல்லாஹ் மூமின்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி ஸக்கீஹிம் யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உங்களிருந்தே அனுப்பப்பட்ட அந்த தூதர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அவர் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார், உங்களை தூய்மைப்படுத்துகிறார், ஹிக்மத்தையும் வேதத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இதுவெல்லாம் கற்றுத்தருவதற்கு முன்பாக நீங்கள் மிகப்பெரிய மிக தெளிவான வழிகேட்டில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அருள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகிற பொழுது, இந்த தூதர் மூமின்கள் மீது அன்பு கொண்டவர், மூமின்களுக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டால் அது அவர் தன் கவலையாக நினைக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே புகழ்வதை பார்க்க முடிகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய அருளாக பெரும் பாக்கியமாக கிடைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது நம் மீது உள்ள கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் எதுவரை உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விடவும் என்னை நேசிக்காத வரைக்கும் உங்களில் ஒருவரும் ஈமான் கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய பெற்றோர்களை விட நான் நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகளை விட நான் நேசிக்க வேண்டும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசித்தால்தான் நான் சரியான ஈமான் கொண்டவனாக ஆக முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் உயிரை தவிர எல்லாரை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். என் உயிரை தவிர என் உயிர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாரானால் அது நீங்கள் தாங்கிறாங்க. உடனே பெருமானார் சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. எதுவரை என்று சொன்னால் உங்கள் உயிரை விடவும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. உடனே சற்றும் யோசிக்காமல் தடுமாறாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் உயிரை விடவும் நீங்கள் நேசத்துக்குரியவர் என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் சொன்னாங்க, இப்போ தான் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய ஈமான் எப்போது முழுமையடையும்? எல்லாரையும் விடவே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும்.
அப்படி நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்றும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உங்கள் தந்தைமார்களை விட, இப்படி அல்லாஹ் தஆலா லிஸ்ட்டை போடுறான். வியாபாரத்தனம், வீடு எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாரையும் விடவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதையும் நேசிக்க வேண்டும். இதுதான் முதல்ல. ஆனால் இதை விட்டு நீங்கள் உங்கள் பெற்றோர்களை நேசித்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை நேசித்தீர்கள் என்று சொன்னால், வதரப்பசு ஹத்தா யஅதியஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்க முடிகிறது. எல்லாரையும் விடவும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது நம் மீது உள்ள கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தூதரை நேசிக்க வேண்டும், எல்லாரையும் விட நேசிக்கணும். அது நேசம் என்பது மூமினுடைய அடையாளம். ஆனால் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுல ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு மீறி போயிடக்கூடாது, அல்லாஹ்வை விட போயிடக்கூடாது. அப்போ எனவே நாம் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் கற்றுத்தருகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் இன்னைக்கு என்ன கேட்டனா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் இன்னைக்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நடைபெறுகிற பித்அத்தான நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்க முடிகிறது. ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தாலே 1 முதல் 12 வரைக்கும் இந்த 12 நாளும் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு சில பள்ளிகளில் மௌலிது பாடல்களை பாடுவதை பார்க்க முடிகிறது. ரபீஉல் அவ்வல் 12ஆம் தேதி அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் என்று சொல்லி மதரசா மாணவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று பாட்டு பாடி கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்த சொன்னார்களா? சஹாபாக்கள் இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதை வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோ, சஹாபாக்களுடைய காலத்திலோ, தாபீன்களுடைய காலத்திலோ, இமாமுடைய காலத்திலோ இப்படி 12 நாள் ரபீஉல் அவ்வல் 12 நாளும் மௌலிது பாடலை ஓதி அன்றைய 12வது நாளிலே விழா கோலமாக கொண்டாடுவதை முன்னோர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்பதில் வரலாற்று ஆசிரியர்கள் முரண்படுகிறார்கள். ரபீஉல் அவ்வல் 12ங்கிறாங்க, சிலர் 9ங்கிறாங்க, சில பேர் 3ங்கிறாங்க. ஒரு சரியான தேதியை அவர்கள் குறிப்பிடுவது கிடையாது. சரி, அப்படியே ஒரு தேதி எல்லாரும் சொல்லிட்டாங்க, ரபீஉல் அவ்வல் 12 தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோமே. அதுக்கு இப்போ என்னன்னு கேட்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12ஆம் தேதி தான் பிறந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரபீஉல் அவ்வல் 12லும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா? அல்லது மஸ்ஜித் நபவியிலே வைத்துக்கொண்டு அல்லது மஸ்ஜித் ஹராமிலே வைத்துக்கொண்டு அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்த உடனேயே அந்த 12 நாளும் மௌலிது பாடல்களை பாடினார்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் கொண்டாடலை,
ரசூலுல்லாஹ் 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 62 பிறந்த நாளையும் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கிறாங்க. 62 பிறந்த நாளே ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்க. 62 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. சரி, ரசூலுல்லாஹ் கொண்டாடல, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா? அதையும் பார்க்க முடியாது. இப்போ ரசூலுல்லாஹ் கொண்டாடலை, சரி விட்டுருவோம். அதன் பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் வருகிறது. அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு நபர் இருப்பாரா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த பிறந்த நாளில் ரபியுல் அவ்வல் 12 நாளும் விழா கோலமாக கொண்டாடலான்னு சொல்லி கொண்டாடினாங்களா? பார்க்க முடியாது. ஒரு வரலாற்று சான்றும் கிடையாது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதன் பிறகு அலி, இந்த 4 நூற்றாண்டுகள், 4 தலைமுறைகள், அதாவது 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்தில் இது இருந்துச்சா மாத்திரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் கிடையாதுங்க. ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹைருல் குரூனி, சிறந்த நூற்றாண்டு. எது சிறந்த நூற்றாண்டு? கர்னி, என்னுடைய நூற்றாண்டு. சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது சிறந்த நூற்றாண்டுன்னு சொன்னாங்க. சும்மல்லதீன எலூனஹும், அதன் பிறகு அடுத்த தலைமுறை தாபீன்கள். சும்மல்லதீன எலூனஹும் தபா தாபீன்கள். இந்த 3 தலைமுறையும் சிறந்த நூற்றாண்டுகள் என்று பெருமானார் சொன்னாங்களே. இந்த 3 நூற்றாண்டிலும் ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாளூர் மௌலிது ஓதி ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? என்ன கிடையாது. பின்ன எப்படிங்க அந்த வந்துச்சு? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? திரும்பலாம் கொண்டாடலை. நம்ம பள்ளிவாசல் இமாம் சொல்கிறாரு கொண்டாடணும்னு சொல்கிறாரு. சில பள்ளிகளை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன, யார் இது உண்டாக்குனா அப்படின்னு பார்த்தானா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய பிதாயா வ நிஹாயாங்கிற புத்தகத்தில், இப்னு கஸீர் அந்த அவங்களுடைய அந்த பிதாயா வ நிஹாயாங்கிற அந்த புத்தகத்தில் இது 4ஆம் நூற்றாண்டில் உபைதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏற்படுத்திய ஒரு பிதஅத்தான காரியம் என்று குறிப்பிடுறாங்க. இவங்க யாருன்னு கேட்டானா, ஷியாக்கள். தங்களை ஃபாத்திமீன்கள் என்று சொல்லி அழைத்தவர்கள், ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தினார்கள் இந்த உபைதியாக்கள். ரசூலுல்லாஹ்க்கும் சஹாபாக்களுக்கும் இமாம்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பிற்காலத்தில் ஷியாக்கள் உருவாக்கிய, எகிப்திலும் ஷாமிலும் உருவாக்கிய ஒரு அனாச்சாரம் தான் இந்த பிதாத், இந்த மௌலிதுங்கிற பிதாத். அவர்கள் ஒப்புக்கொண்ட அவருடைய இமாம்களே சொல்றாங்க இது பிதாத்துன் ஹசனா. அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. என்ன ஒத்துக்கொள்றாங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லை, இமாம்கள் காலத்தில் இல்லை, இது பிதாத்துன் ஹசனா என்று சொல்கிறார்கள். என்ன பிதாத்துன் ஹசனானா? நல்ல பிதாத்து. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, குல்லு பிதாத்தும் வலாலான்ட்டாங்க. எல்லா பிதாத்தும் வழிகேடுகள். குல்லு வலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கு போயிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவர்களுக்கே தெரியுது இது நூதனமான ஒரு செயல். கேட்டானா, ரசூலுல்லாஹ் மேலே அன்பு இல்லையா? இவங்க கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீது அன்பு இல்லாமல் பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதை இகழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை தினசரி புகழ வேண்டும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. சஹாபாக்களை விட நீங்கள் நேசித்தவங்களா? நான் கேட்குறேன், சஹாபாக்களை விட நாம் நேசத்துக்குரியவர்களா ரசூலுல்லாஹ்வை? ரசூலுல்லாஹ்வை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க? எவ்வளவோ சான்றுகள் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, மறுமையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். பள்ளிவாசல் ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் அவரை பார்க்குறாரு. ரொம்ப கவலையாக இருக்கிறார். என்ன உங்களுக்கு கவலைன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு விஷயத்தை குறித்து நான் நினைக்கிற பொழுது எனக்கு சரியாக தூக்கம் வரவில்லை.
ஒரு விஷயத்தை பற்றி நான் சிந்திக்கிற பொழுது என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை, என்னால் சரியாக இயங்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர்களே, அந்த கவலைதான் எனக்கு என்னுடைய முகம் தோய்வடைவதற்கு காரணம் என்று சொன்ன பொழுது, என்ன கவலை, எதை பற்றி சிந்திக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது பெருமானாரை பார்த்து அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதர்கள் எனக்கு என்ன கவலை தெரியுமா, இந்த உலகத்தில் உங்களை காண வேண்டும் என்று சொன்னால் உடனே வந்து உங்களை பார்க்குறேன், உங்கள்கிட்ட பேசணும் நான் ஓடி வந்து பேசுகிறேன். ஆனால் நீங்கள் மறுமை நாளில் உயர்வான அந்தஸ்தை இருப்பீங்க, நான் சாதாரண இடத்துல இருப்பேன். யார சொல்லா, உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதற்கு தான் என்னுடைய கவலை, அதுதான் என்னுடைய ஆசை, அதை நினச்சி தான் எனக்கு கவலைப்படுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறக்கப்படுகிறது. என்ன வசனம்? யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். அவருடைய கவலை பாருங்க, நமக்கு எது கவலைப்பட்டிருக்கிறோம்? வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இதுக்கெல்லாமோ கவலைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்க முடியுமா என்கிற கவலை நமக்கு வந்திருக்கிறதா? சஹாபாக்களுக்கு வந்து நம்ம நேசம் பெருசா, அவங்க நேசம் பெருசா? நம்முடைய வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு தடவை எவதாவது ஒரு நாளாவது இந்த சங்கடம் நமக்கு வந்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க சங்கடப்பட்டிருக்க, தினசரி சங்கடப்பட்டிருக்கிறாங்க. உஹது போர்க்களம், எல்லா சஹாபாக்களும் இல்லை, பக்கத்தில் இல்லை, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கிற செய்தி கேட்டு எல்லாருமே அங்குமிங்குமாக கூட்டம் பிரிகிறது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி யாருமே இல்லாத சமயத்தில் ரசூலுல்லாஹ் உயர்த்த சப்தத்திலே சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மை யருதுஹும் அன்னா ஃபஹு ரஃபீகி ஃபில் ஜன்னah, யார் எனக்கு முன்பாக வந்து போர் செய்து ஷஹீதாக மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூவி அழைத்து சொல்கிறார்கள். 7 அன்சாரி தோழர்கள், 7 சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே உயிரை நீத்தார்கள், உயிரை விட்டாங்க, ஷஹீதாக மௌத்தானாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து மௌத்தாகிறாரு, அடுத்து இன்னொருத்தர் வந்து மௌத்தாகிறாரு. இப்படி 7 உயிர்கள் போயிடுச்சு. எதுக்கு போச்சு 7 உயிர்கள்? எதுக்கு போச்சு? ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 7 சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட்டு ஷஹீதாக மௌத்தாகிறாங்க. அதை விடவா நாம் நேசிக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்க. அதே உஹது போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆண் சஹாபாக்கள் பாதுகாப்பாக இருந்தார்களோ அதே போன்று பெண்களும் இருந்தார்கள் ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றுவதற்கு. அதில் ஒரு பெண்மணி தான் உம்மு அம்மாரா என்கிற பெண்மணி. ரசூலுல்லாஹ்க்கு முன்பாக நின்று கொண்டு அந்த பெண்மணி சொல்கிறார்கள், உதுல்லாஹ அன்னுராஃபக ஃபில் ஜின்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. அந்த போர்க்களத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் நின்று கொண்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். என்ன துஆ? என் குடும்பமே உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் எல்லாம் உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்க பக்கத்தில் இருக்கணும் யார சொல்லலாம், அதுக்காக வேண்டி அல்லாஹ் துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅலஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் உம்மு அம்மாராவுடைய குடும்பம் சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த பொழுது ஆனந்தம் அடைந்த அந்த பெண்மணி, மகிழ்ச்சி அடைந்த அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னார்கள், வல்லாஹி 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 லா உபாலி பஅத ذلك மா அஸாபனி மினத் துன்யா யா ரசூலல்லாஹ். இந்த துஆவுக்கு பிறகு இந்த உலகத்தில் எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அந்த நஷ்டத்தை ஒரு காலமும் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் யா ரசூலுல்லாஹ். சொத்துக்கள் இறந்தாலும் சரி, என் குழந்தைகள் மரணித்தாலும் சரி, என் குழந்தைகள் போரிலே கொல்லப்பட்டாலும் சரி, எதை இழந்தாலும் எனக்கு பரவாயில்லை, இந்த துஆ தான் எங்களுக்கு பெருசு என்று சொல்லி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை வரலாற்றை நம்மால் படிக்க முடிகிறது. யோசித்து பாருங்க, நம்மாவுடைய பையன் வரலாற்றை படிக்கிற பொழுது முசைலமா என்று சொல்லி தன்னை நபி என்று வாதித்தவன், தன்னுடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொண்டொழித்தான். அதில்
ஒரு ஆள் யாரு கேட்டாலும் இந்த அம்மாவுடைய பையன். அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறான், முசைலமா, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நீ ஏற்றுக்கொள்ளனா உன்னை துண்டு துண்டாக நான் வெட்டி எறிவேன்னு சொல்கிறான். அம்மாராவுக்கு பிறந்த மகன் இல்லையா? வீர பெண்மணிக்கு பிறந்த மகன் இல்லையா? துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, ஒரு காலமும் உன்னை நபியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பொழுது முசைலமா அம்மாராவுடைய மகனை துண்டு துண்டாக வெட்டி வீசினான் என்று வரலாற்றிலே பார்க்க முடியாது. இவர்களை விடவா நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்க. இவர்களை விடவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க போகிறோம்? அப்படிப்பட்ட அந்த சத்திய சஹாபாக்கள் என்றைக்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கொண்டோம் என்கிற பெயரில் மிலாது விழாக்களை கொண்டாடினார்களா? எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அடிப்படை இல்லாத ஒன்று, பிதஅத்தான ஒன்று. மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆமில அமலன், ஒரு அமலை செய்கின்றான், அந்த அமலிலேயே என்னுடைய கட்டளையில்லை என்று சொன்னால், என்னுடைய ஏவலில்லை என்று சொன்னால், என் நடைமுறையில்லை என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது தூக்கி வீசப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா எதை எடுத்தானோ, அவர் தூதர் எதை கொடுத்தாரோ அதைத்தான் எடுக்கணும். அவர்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படித்தான் நேசிக்கணும். அதான் உண்மையான நேசம். உண்மையான நேசனை என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது என்ன பண்ணணும்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பது உண்மையானால் ஃபத்தபிஊனி, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதுதான் உண்மையான நேசம். இப்போ என்ன பண்ணணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உண்மையாலுமே நேசிப்பது உண்மையானால் உங்களுடைய முகத்திலே தாடி இருக்கும். அதுதான் சுன்னா, அதான் ரசூலுல்லாஹ் நேசிச்சது. தாடி இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் நேசிச்சனர். உண்மையாலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது உண்மையானால் எங்கள் பள்ளி வாசல்களில் வரதட்சணை போன்ற திருமணங்களை, வரதட்சணை வாங்குகின்ற திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டோம் என்று சொல்லணும். அது உண்மையான நேசம். வரதட்சணை வாங்குகின்ற நபர்களுக்கு எங்களுடைய கபிரிஸ்தானில் நாங்கள் அடக்கம் செய்வதற்கு அனுமதி தர மாட்டோம் என்று சொல்லணும். அது உண்மையான நேசம். இதையெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பள்ளிவாசலில் உட்கார்ந்து மக்ரிப் பிறகு ஒரு 4-5 பேர் மௌலிது ஓதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதாக ஆகிவிடுமா? அது நேசமா வேஷமா? உண்மையான நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். எனவே அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றுங்கள், அப்படி வழிமுறையை பின்பற்றுங்கள். அதுதான் உண்மையான நேசம். அந்த நேசம்தான் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்கினிய சகோதரர்களே, ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டான்னா பிரச்சனையே இல்லை. எல்லா இமாம்களும் இபாதத்து என்று சொன்னால் அதனுடைய வரைவிலக்கணத்தை நமக்கு சொல்லி தந்துக்கிறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வரைவிலக்கணம்? அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி, வணக்க வழிபாடுகளின் அசல் தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அல் மன்உ வல் ஹதர், தடுக்கப்படுகிறது, செய்யக்கூடாது. எது? இல்லா மா ஷரஅல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு ஷரியத்தாக செஞ்சார்களோ சொன்னார்களோ அதை தவிர எதையுமே நாம் செய்யக்கூடாது. இதுதான் பேசிக். எல்லா இமாம்களும் இன்னைக்கு மௌலிது கொண்டாடுறவங்க எல்லாரும் சரி, அவங்களுடைய எல்லா இமாம்களும் இபாதத்துடைய அசல் என்ன அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்கிறாங்க? அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி, இபாதத்துடைய அசல் என்ன கேட்டானா அல் மன்உ
செய்யக்கூடாது, தடுக்கப்படுகிறது. அல் ஹதரு தடுக்கப்படுகிறது. இல்லா மா ஷரஅல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை ஷரீஅத்தாக நமக்கு தந்திருக்கிறார்களோ அதை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. இதுதான் இபாதத்துடைய அடிப்படை. இது புரிஞ்சா போதும். இப்போ சுபஹ் தொழுகை, ஒரு ஆள் 3 ரக்காத்தா தொழுகணும்னு நினைக்கிறார், ஆசைப்படுறார். அவர் சொல்றாரு, நான் ஃபாத்தியா சூரா தானே ஓத போறேன், 3வது ரக்காத்துல துணை சூரா தானே ஓத போறேன், தக்பீர் தானே சொல்ல போறேன், தஷஹூத் தானே ஓத போறேன், 3 ரக்காத்து தொழுதா என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சரின்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோமா? செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஹராமுன்னு சொல்லுவோம். நம்ம ஹராமுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகையை 2 ரக்காத்து தான் காட்டி தந்திருக்கிறார்கள். இதுதான் பேசிக். ஒரு ஆள் சொல்றார், 5 நேர தொழுகையை நம்ம ஜமாத்தெல்லாம் முடிவு செஞ்சு 6 நேர தொழுகையாக நம்ம மாற்றலாம்னு நினைக்கிறார். அந்த 6 நேர தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுறோம், துணை சூரா தான் ஓதுறோம், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த எல்லாமே அதை செய்கிறோம். செய்யலாமான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னு கேட்டானா, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன காரணம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 5 நேர தொழுகையை தான் காட்டி தந்தார்கள் இல்லையா, அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னானா அதுக்கு என்ன அடிப்படை தேவை? அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆள் சுபஹ் தொழுகையை 3ஆ தொழுகிறேன், நான் அது தொழுகக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறதா? நான் சுபஹ் தொழுகையை 3ஆக தொழுவது ஹதீஸில் இருக்கு, தொழுகக்கூடாதுன்னு சொல்லி நல்லா கவனிங்க. சுபஹ் தொழுகை நான் 3ஆ தொழுகிறேன் என்று கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறதா? சுபஹ் தொழுகை நான் 3ஆக தொழக்கூடாது என்று ஹதீஸில் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த கேள்வி நீங்கள் எப்படி விளங்குவீங்க? கிறுக்குத்தனமான கேள்வி, முட்டாள்தனமான கேள்வின்னு நம்ம சொல்லுவோம். என்ன காரணம்? ஒரு இபாதத்துன்னு சொன்னான்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்திருக்கிறார், அதான் அசல் அடிப்படை. கூடாதான்னு கேட்டானா கூடாதுதான், அது ஸ்ட்ரைட்டாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு சுபஹ் அல்லது 6 நேர வக்தாக 6 நேர தொழுகையாக ஜமாத்தெல்லாம் முடிவு செய்கிறாங்க. இதில் என்ன குர்ஆன்ல செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதா? 6 நேர தொழுகையை செய்யக்கூடாது என்று ஹதீஸில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நம்ம முட்டாள்தனம். ஏன்? இபாதத்துடைய அடிப்படை என்ன? அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு ஆள் மௌலிது கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறதா, மௌலிது கூடாது என்று ஹதீஸில் இருக்கிறதா? மௌலிது கூட ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்கே மீளாது? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தால் தானே கூடுமா கூடாதுன்னு சொல்லியிருக்க முடியும். ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்கே இருக்கு மீளாது? ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்கே இருக்கு மௌலிது? ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காட்டி தரலை. அதே சமயத்தில் உலக விஷயங்கள் அப்போ எடுத்துங்க. பிதஅத்துங்கிறதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க கேட்டானா, இப்போ மைக்கு இப்போ பேசுகிறோம், ரசூலுல்லாஹ் காலத்தில் மைக்கு இருக்கிறதா? பிதஅத்துனா என்னன்னு விளக்கணும். எல்லாத்துக்கும் விளக்கம் இமாம்கள் தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க. இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாத்திபி யாரு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மதுஹபை சார்ந்த மிகச்சிறந்த அறிஞர்கள் ஒருவர் இமாம் ஷாத்திபி. எல்லாரும் ஒப்புக்கொண்ட இமாம், எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு இமாம் இமாம் ஷாத்திபி, மாலிக் மதுஹபை சார்ந்தவர். அவர் பிதஅத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்? அத்தரீக்கு ஃபித்தீனி, மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை செய்வது. முஹ்தரிஅத்தன் தலாஹி ஷரியா, ஷரியாவிற்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக புதிதாக ஒன்றை மார்க்கத்திலே ஏற்படுத்துவது. என்ன நினைச்சு ஏற்படுத்தலாம்? அதிகமாக இபாதத் செய்யணும், சிறப்பாக இபாதத் செய்யணும் என்று மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை ஏற்படுத்துவதுதான் பிதஅத். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அதிகமாக ரசூலுல்லாஹ் புகழ்கிறேன், அதிகமாக செய்கிறேன்னே ரசூலுல்லாஹ் காட்டித்தராத வழிமுறை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது பிதஅத், அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று.
இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தலைமை இமாமாக இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போ தலைமை இமாம் மஸ்ஜித் நபவியில் இமாம் மாலிக்கிட்ட வந்து கேட்டார், இஹ்ராம் எங்கிருந்து நான் கட்டணும், மதீனா வாசிகள் எங்கிருந்து கட்டணும், துல் ஹுலைஃபான்னு கட்டணும். 10-15 கிலோமீட்டர் தள்ளி துல் ஹுலைஃபா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மஸ்ஜித் நபவியில் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கபரிலிருந்து நான் இஹ்ராமுடைய ஆடை நான் அணிவேன்னு சொன்னார். இமாம் மாலிக் என்ன சொன்னாங்க, நீ ஃபித்னாவை பயந்துங்கன்னா ஃபித்னா ஏற்படுத்துறேன்னா. அப்போ அவர் என்ன சொன்னார், ஃபித்னாவா? துல் ஹுலைஃபா அந்த ரசூலுல்லாஹ் வந்து இஹ்ராம் கட்டினாங்க, நான் மஸ்ஜித் நபவியில் கட்டுறேன், எவ்வளோ மைல், இந்த நன்மையெல்லாம் எனக்கு தானே அதிகம் தானே அப்படின்னு சொல்லும்போது, ரசூலுல்லாவை விட நீ சிறப்பை அடைவதற்கு விரும்புகிறாயா? ரசூலுல்லாவை விட மேலே போறிய நீ அப்படின்னா அது ஃபித்னாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தோழரை கண்டித்தார்கள் என்று சொல்ல பார்க்க முடிகிறது. அப்போ என்ன விளங்கணும், முதல்ல இபாதத்துனா என்ன, பித்அத்துனா என்ன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது மாதிரி பித்அத்தான விஷயத்தை நம்ம போக மாட்டோம். இபாதத்துடைய அசல் என்ன? இபாதத்துடைய அசல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறோம். இப்போ மைக்கு இது வந்து மார்க்கமா? சொல்கிறதா மார்க்கம், இது மார்க்கம் கிடையாது. ஒவ்வொரு காலத்துக்கு மாதிரி டெவலப் ஆகிட்டு போகும். இப்போ இது பித்அத் இல்லையான்னு கேட்டானா, பித்அத்துன்னு என்னன்னு தெரியல அவங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. பித்அத் என்று என்ன என்று இமாமிடமிருந்து படிக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பண்டித அந்த அறிஞர்கள் ஒருவர்தான் இமாம் ஷாத்திபி. நீங்கள் ஏற்றுக்கொண்ட இமாம், அந்த இமாம் என்ன விளக்கத்தை சொல்கிறார் என்பதை படிக்கணும், தெரியணும். பித்அத்தையும் இபாதத்துக்களையும் ஷிர்கையும் குஃப்ரையும் நிஃபாக்கையும் சரியாக முறையாக நாம் படித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் நாம் செய்ய மாட்டோம். எனவே மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்குத்தான் கொண்டு செல்லும். அதனால் அப்படிப்பட்ட பித்அத்தின் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவானாக. இனியும் சொல்ல போனால் இந்த பித்அத்துக்கு யார் அடைக்கலம் கொடுக்கிறார்களோ, அதற்கு யார் ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பிக்கிறவர்களே, நான் செய்யலை, என் பிள்ளைங்க செய்யலை, ஆனால் போகிறவங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், மிட்டாய் ஸ்பான்சர் பண்ணுறேன், அது ஸ்பான்சர் பண்ணுறேன்னா அந்த பித்அத் வாயிலுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நான் அல்லாஹுமன் ஆவா, யார் பித்அத் வாயிலுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான்னு அல்லாஹ் அவனை சபிப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பித்அத்தான விஷயத்திற்கு ஒரு காலமும் ஆதரவு தெரிவிக்காமல் மக்களிடத்தில் தெளிவான முறையில் சொல்லி பித்அத்தான விஷயத்தின் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றி அதற்குண்டான முழு முயற்சியில் ஈடுபட்டு இது போன்ற பித்அத்திலிருந்து நம் சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்திக்குங்களோடு ஷஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.